அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்றைக்கி நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சாம்சங் கேலக்ஸி M52 5G உடைய அன்பாக்சிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீ யூசர்ஸ் எல்லாம் வந்து பிரேக்கிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். Realme GT Neo இதோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு, அதுவும் என்னென்னு பார்த்துலாம். Oneplus 9RT இதோட லான்ச் ப்ரைஸ் ரிவீல் ஆயிருக்கு, அதுவும் எல்லாமே பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 651ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஜியோ சர்வர் டவுன், இந்த விஷயம் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்தியா முழுக்க கிடையாது, இந்தியாவில் சில ஸ்டேட்ஸில் வந்து ஜியோ யூசர்ஸ் யாராலையும் கால் பண்ண முடியல, மொபைல் டேட்டா யூஸ் பண்ண முடியலன்னு ட்விட்டர் ஹேண்டலில் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்கு காரணம் வந்து டெக்னிக்கல் கிளிச் அப்படிங்கிற மாதிரி ஜியோவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இது சரியும் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரச்சனை எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் அண்ட் மத்திய பிரதேஷ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த ஸ்டேட்டில் இருந்தவங்களால வந்து கிட்டத்தட்ட 4-5 ஹவர்ஸ் வந்து மொபைல் டேட்டா யூஸ் பண்ண முடியல, கால்ஸ் கூட பண்ண முடியல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதை அடுத்து ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி வந்து ஃப்ரீ அன்லிமிட்டெட் பிளான் வந்து 2 நாளைக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஊரில் எந்தெந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்குலாம் ஆஃபர் மாதிரி வந்து 2 நாளைக்கு அன்லிமிட்டெட் டேட்டா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமோட பாப்புலர் ஃபீச்சர் IGTVயை வந்து ரீபிராண்ட் பண்ண போகிறதா தெரியுது. IGTV நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஷார்ட் வீடியோஸ் எல்லாருமே அப்லோட் பண்ணுவாங்க. இனிமேல் இது IGTV இல்லாமல் இன்ஸ்டாகிராம் டிவி இந்த பேரில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட சில அப்கிரேட்ஸும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. IGTV அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண முடியும். பட் இன்ஸ்டாகிராம் டிவியில் வந்து நீங்கள் லென்த்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். லென்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபைனலாக கூகுள் அவங்களுடைய Pixel 6 சீரீஸ்க்கான லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. எஸ், இது அக்டோபர் 19 அன்னைக்கு குளோபல் லான்ச் அப்படின்னு வந்து டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசருக்கு வந்து கூகுளுடைய Pixel ஃபால் லான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 and 6 Pro லான்ச் பண்ணுறாங்க. டென்சர் சிப், அதாவது அவங்களுடைய ஓன் சிப் செட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். பட் இது ஒரு பவர்ஃபுல் சிப் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வந்து பெஞ்ச் மார்க்ஸ் ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கூகுளுடைய Pixel 6 சீரீஸ்க்கு நீங்கள் ஒரு வேளை இந்தியாவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது இந்தியாவில் லான்ச் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. எஸ், ஆல்ரெடி வந்து 5 சீரீஸே இந்தியாவில் வரல, 6 சீரீஸும் இந்தியாவில் லான்ச் ஆகாது அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அமேசான் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவலில் ஆஃபர்ஸ் வந்து கார்டு வழியாக கிளைம் பண்ண முடியாது, அவங்களுக்காக கூப்பன் ஆஃபர்ஸ் அப்படின்னு அவைலபிளாக இருக்குது. இந்த கூப்பன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன டிவைசஸ்க்கும் இருக்குது, ஏற்கனவே லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. ஸோ இங்கே ஷாமியுடைய Mi 11 Lite அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 rupees, அதே OnePlus Note 2 வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் ஆஃபரில் இருக்குது. iQOO Z5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ஆஃபரில் இருக்குது கூப்பன் ஆஃபர். அதே நார்சோ எல்லாம் உங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டிவைசஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதே சாம்சங் கேலக்ஸி M52 நேற்று தான் இதோட அன்பாக்சிங் அப்லோட் பண்ணியிருந்தேன். இதுலேயுமே கூப்பன் அண்ட் கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த 2 ஆஃபரும் கிளைம் பண்ணும்போது ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,499க்கு உங்களுக்கு Snapdragon 778 ஒரு பவர்ஃபுல் சிப்செட் இருக்குது. கூடவே சூப்பர் AMOLED பேனல், பெஸ்ட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன், அதோட 11 5G பேண்ட்ஸோட இந்த டிவைஸையும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். கூப்பன் ஆஃபர் அண்ட் கேஷ்பேக் ஆஃபர் நீங்கள் யூஸ் பண்ணி. Infinix Note சீரீஸில் இன்னொரு புது டிவைஸோடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. எஸ், இந்த இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக Infinix Note சீரீஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கேமரா மாடியூல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. ஸோ இந்த டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Infinix உடைய Note 11 Pro இந்த மானிக்கரில் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இது MediaTek உடைய Helio G96 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. Motorola E சீரீஸில் Motorola E40 இந்த டிவைஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. எஸ், ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் லான்ச், அதாவது ரொமேனியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அங்கே வந்து டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரி லெவல் டிசைன், அதனால ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா, ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வந்து சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சோட இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசாக் சிப்செட்டோட இதோட ப்ரைஸ் இந்தியன் மணி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் 13,000 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இந்தியாவில் இது 10,000 கீழே தான் லான்ச் ஆகும் அப்படின்றது. ஸோ மோட்டரோலா தரப்புலேருந்து ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸ் இந்தியாவில் வரப்போகுது. ஃபைனலாக iQOO ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் இந்தியாவில் நவம்பருக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. iQOO ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 8 சீரீஸ் தான். iQOO 8 Legend இந்த பேரில் தான் குளோபலாக லான்ச் ஆச்சு. இந்தியாவில் iQOO 8 Pro இந்த பேரில் இவங்க லான்ச் பண்ணலாம்
தான் தெரியுது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ளஸில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. 50 மெகா பிக்சல் எக்ஸலண்ட் கேமராஸ் கொடுத்துருந்தாங்க. 2K டிஸ்பிளேயோட வந்திருந்து. ஸோ ஓவரால் வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கான எல்லா ஃபீச்சர்ஸோட iQOO 8 சீரிஸ் இந்தியாவில் நவம்பரில் வரலாம் அப்படின்னு தெரியுது. ஆனால் Realme GT Neo 2 அது இந்தியாவில் அக்டோபர் 13 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா லான்ச் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டிவைஸ் நேற்றே பார்த்துருந்தோம். இதோட நோட்டிஃபை மீ பேஜ் எல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தது. பட் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 13 அன்னைக்கு Realme GT Neo 2 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அதே ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 நல்ல டிஸ்பிளே கொடுக்குறாங்க. E4 AMOLED டிஸ்பிளேயோட Realme GT Neo 2 இந்தியாவில் அக்டோபர் 13 அன்னைக்கு. OnePlus 9RTயும் இந்தியாவில் இந்த மாதம் லான்ச் ஆக போகுது. முதல்ல இது ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்னு சொல்லி இப்போ Geekbench அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 888ல இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. அகைன் இது OnePlus 9R விட ஒரு பெட்டர் டிவைஸாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை OnePlus 9RT ஜாயிண்ட் எடிஷன் அப்படிங்கிற பேர்லையும் ஒரு டிவைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஸ்னாப்ட்ராகன் 870ல சைனாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 23,000 to 30,000 கிட்ட சைனாவில் அது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. கண்டிப்பாக சைனா ப்ரைஸை விட இந்தியாவில் அதிகமாக தான் இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ இந்தியாவில் OnePlus 9RT ஒருவேளை ஸ்னாப்ட்ராகன் 888ல இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரைஸஸ் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ கூகுள் 2 நாள் முன்னாடி தான் Android 12 ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. இமீடியட்டாக எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிரான்ச்சும் வந்து அவங்களுடைய டிவைஸ் லிஸ்ட் கொடுத்தாங்க. நேற்றே நம்ம டெக் அப்டேட்டில் என்னென்ன டிவைசஸ்க்கு Android 12 ஃபர்ஸ்ட் பேட்ச் வரப்போகுது அப்படின்னு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து Xiaomi அவங்க தரப்புலேருந்து Android 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டிவைசஸ்க்கு பீட்டா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி வந்து டீசர் மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. Mi 11 Ultra, Mi 11, Mi 11i இந்த 3 டிவைசஸ்க்கும் பீட்டா டெஸ்டிங் வந்து எனேபிள் பண்ணி வந்து இந்த Android 12 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த டிவைசஸ் வந்து பிரிக் ஆகிறதா நிறைய யூசர்ஸ் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி ஃபாரமில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Mi 11 Ultra அண்ட் Mi 11ல அதிகமான பிரிக்கிங் இஷ்யூ இருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த 3 டிவைஸ் யூஸ் பண்ணி Android 12 இன்ஸ்டால் பண்ணீங்களா, பிரிக்கிங் இஷ்யூ இருந்தால் தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த டிவைஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா Android 12 இப்போ இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஒன்ஸ் Xiaomi பக் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பிரிக்கிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். Instagram IGTV வந்து எந்த பேரில் ரீபிராண்ட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 3.7 Gbps. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ட்ரூ ஸ்டார். கங்க்ராச்சுலேஷன் ட்ரூ ஸ்டார். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கே அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டேக் அப்டேட் கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.